தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 25வது சங்கீதம் 3வது வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு துரோகம் செய்யலாம். இந்த உலக வாழ்க்கையில் அவங்களுடைய துரோகங்களை கடந்து தான் நம்ம வாழ வேண்டியது இருக்கிறது. யாரோ நமக்கு தெரியாத ஒருத்தர் நமக்கு துரோகம் செய்யும்போதே நம்மளால் தாங்க முடியதில்லை. ஆனால் நம்ம கூட இருக்கிற நம்ம நண்பர்கள், உறவினர்கள், வீட்டில் இருக்கிறவங்க, என் கணவன் இல்லது மனைவி துரோகம் செய்யும்போது நம்மளால் அதை தாங்கவே, நாம் வாழ்க்கையில் ரொம்ப நம்பி இருக்கிறவங்க நமக்கு துரோகம் பண்ணும்போது அதை நம்மளால் தாங்கவே முடியாது. எப்படி நம்ம அதிலிருந்து மீண்டு வர்றது என்று ரொம்ப ரொம்ப மனசில் கஷ்டப்படுவோம். ஆள் மனசில் நீங்காத வலி இறானோ, எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாமல் எப்பவும் அந்த ஞாபகமே வந்துட்டு நம்மளால் அதை தாங்க முடியாத கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து பேசுகிறாரு. நீங்கள் காத்திருக்கிறது தேவனுக்கு, கர்த்தருக்கு. அவங்க யாரும் வெட்கப்பட்டு போகாமல் உங்களுக்கு துரோகம் செய்கிறவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. இப்போது யோசேப்பை எடுத்துக்கோங்க. அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவனுக்கு துரோகம் செய்கிறாங்க. எப்படியாவது அவனை கொலை பண்ணிடணும்னு பார்க்குறாங்க. அப்புறம் எகிப்தியரிடம் வித்துடுறாங்க, அடிமையாக வித்துடுறாங்க. இப்போ அவன் தான் வெட்கப்பட்டு போகணும். ஏன்னா ஒரு நாட்டுக்கு அடிமையாக போகிறான். ஆனால் அந்த இடத்துல தேவன் யோசேப்பை உயர்த்தி தான் வச்சுருந்தார். அங்கே போய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போகிறான். அங்கேயும் தேவன் அவனை உயர்த்தி தான் வைத்திருந்தார். அந்த நாட்டுக்கே பெரிய அதிபதியாக உயர்த்தினார். அவன் எங்கேயும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவனுக்கு துரோகம் பண்ண சகோதரர்கள் பல வருடங்கள் கழித்து அங்கே போய் அவன்கிட்ட மண்டியிட்டு நின்னாங்க. அவங்களால யோசேப்பை ஃபேஸ் பண்ண முடியலை. அங்கே வெட்கப்பட்டு நின்னாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து அதை தான் சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு துரோகம் செய்தவங்க, உங்களுக்கு நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்க, இவங்க எல்லாருமே உங்கள் முன்னாடி வெட்கப்படுவாங்க. ஆனால் தேவனுக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. தேவன் உங்களை பலப்படுத்துகிறாரு. தேவன் உங்களை உயர உயர கழுகை போல் பறக்க வைக்க போகிறாரு. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்களை நேசிக்கிறீங்க. அமேன் அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. உண்மை புகழ்கிறோம்ப்பா. உண்மை அப்பா துதிக்கிறோம் ஏசப்பா. நீர் பரிசுத்தரப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களுக்காக அவங்க அப்பா இப்பொழுது வேண்டுறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த பிள்ளைகளின் தலையை நீங்கள் உயர்த்துகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த விவரமும் தெரியாமல் இருக்கலாம். மற்றவங்க மாதிரி பிளான் பண்ணி எதையும் அவங்க செய்யறதுக்கு ஒரு திறமை இல்லாமல் அப்பா அவங்க உண்மை மாத்திரம் நம்பிகிட்டு இருக்கலாம். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் உமக்காக காத்திருக்கிறது மட்டும்தான் ஏசப்பா. அவங்க வேறு எதையும் நம்பலை, வேறு யாரையும் நம்பலை ஏசப்பா. உமக்காக காத்திருக்கிற அப்போ உம்முடைய ஜனங்களை நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்களுக்கு எதிராக துரோகம் செய்கிறவங்க வெட்கப்பட்டு போகிறாங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னென்ன காரியங்களை வச்சு என்னென்ன திட்டங்கள் போட்டு உம்முடைய பிள்ளைகளை அப்பா கவுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்க முன்னாடி உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உயர்த்தி வைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்ன காரணத்திற்காக வெட்கப்பட்டாங்களோ அதே காரணத்தில் அவங்களை வெற்றி பெற வைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எந்த திறமை இல்லைன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லாரும் ஏளனமாக கேலி பண்ணாங்களோ அந்த திறமையை அந்த பிள்ளைக்குள்ளப்பா நீங்கள் வளர்த்து உயர்த்தி வைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா.
வெட்கப்பட்டு போன அதே இடங்களில் உம்முடைய பிள்ளைகளின் தலையை நீங்கள் உயர்த்துகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அழுகையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை அப்பா அவங்க கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்களோட வாழ்க்கையில் ஏசப்பா இந்த அவமானங்களை மறக்கவே முடியாதுன்னு சொல்லி தினம் தினம் கண்ணீர் வடிக்கிறாங்க ஏசப்பா. தனிமையாக இருக்கும்போது அவங்களுக்கு உடனே இந்த எண்ணங்கள் தான்ப்பா மனசில் வருது. ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை அப்பா இன்றைக்கு உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். வெட்கப்பட்டு போன உம்முடைய பிள்ளைகளை அப்பா இன்றைக்கு நீங்கள் தலை நிமிர செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா, எங்களை வாழாக்காமல் தலையாக்குனீங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுகிற வார்த்தை ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறபடியினால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இந்த வார்த்தையப்பா அந்த பிள்ளைங்க மறுபடி தியானிக்கும் போகுது அப்பா அவங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்கப்பட்டு போகும் மாதிரி ஒரு நிலைமை உண்டாகும் ஏசப்பா. யாரெல்லாம் அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தினம் தினம் அழுது கொண்டிருக்காங்க ஏசப்பா. இவ்வளோ நம்பி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமே, இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பிள்ளைங்க இருக்கலாம், ஆனாலும் துரோகம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்பா அவங்க மனசில் இருக்கிற வேதனை தாங்க முடியாத வேதனையாக இருக்கும் ஏசப்பா. இன்றைக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கீங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு ஆமென் உங்கள் பிள்ளைகள்கிட்ட மறுபடி வரணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா துரோகம் பண்ணுறது தப்புங்கிறது அவங்க உணரணும் ஏசப்பா. அவங்க இருதயத்தில் குத்தப்படணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி வைக்கிறீங்க, அதற்காக நன்றி. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. அப்பா ஸ்தோத்திரம். நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.